23, 25, 26. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வேன்? பூரணப்படுத்துவேன். கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விலக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார். என்ன செய்யறாரு? இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா வந்திருக்குது. எப்படி வந்திருக்குதுன்னா, கர்த்தர் வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவார். மத்தியிலிருந்து விலக்குவார் அப்படின்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எப்படி கர்த்தர் சொல்றாரு? வியாதி வந்து உன்னை அட்டாக் பண்ணி உன்னை தாக்கி உன்னை படுத்தபடி ஆக்கி அதுக்கு பிறகு வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படி சொல்லலையா? அப்படி சொல்லலையா? எப்படி சொல்லப்பட்டிருக்குதா? வியாதி உன் பக்கத்திலேயே வராதபடிக்கு அதுக்கு விலக்கி உன்னை நான் பாதுகாப்பேன். வியாதி உன் பக்கத்திலேயே வராதபடிக்கு உன் மத்தியிலிருந்து என்ன செய்யாதவ விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். ஆமென். பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க, கர்த்தர் வியாதியை உங்கள் மத்தியிலிருந்து விலக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார். ஆமென். டாக்டர் சொல்றாங்க, அநேக வியாதிகள், அதாவது அநேக வியாதிகள் தண்ணீர் மூலமா தான் வருதான். அதை இவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு எப்பவோ தெரியும். அதனாலதான் அப்பவே சொல்லிட்டாரு, அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தர் பாருங்க, இங்க அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தனால தான் பல வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன் மத்தியிலிருந்து என்ன செய்வேன்? விலக்கி போடுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அப்பவே கொடுத்துட்டாரு. எனவே தான் ஜெபித்து விட்டு நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். என்ன செய்யணும்? ஜெபித்து விட்டு சாப்பிடணும். சிலர் வந்து பசி இருக்கிற வேகத்தை அள்ளி எரிஞ்சிடுறது. அதுக்கு பிறகுதான் ஜெபம் நாம சாப்பிட்டோமோ, பசி இருக்கிற வேகத்தில் அள்ளி எரிஞ்சிடுறது. எவ்வளவு பசி இருந்தாலும் என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபிச்சுட்டு. என்னுடைய நண்பர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்த பாருங்க, அன்னைக்கு நீதிமொழியில் வசனம் வருது, உன் தொண்டையின் மேல் கத்தியை வைன்னு. உன் தொண்டையின் மேல கத்திய வை. அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எவ்வளவு பசி இருந்தாலும் லபக்கு நாளி எரிஞ்சிடக்கூடாது. தொண்டையில கத்தி வைக்கிற மாதிரி ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும் பாஸ்டர். நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அவர் ஒரு ஊழியக்காரர் பாருங்க. ரொம்ப நாளா எனக்கு அது தெரியல. தொண்டையில கத்தியை வைக்கணும், தொண்டையில எதுக்கு கத்தியை வைக்க சொல்றாரு அப்படின்னா, அவசரப்பட்டு சாப்பிடாத. அதுல ஏதாவது பூச்சி கீச்சி விஷ கிருமிகள் கிடக்கலாம், ஏதோ நச்சுத்தன்மைகள் இருக்கலாம். நீ ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்ய? சாப்பிடு. வாக்கு தத்தங்களை கோரிவிட்டு, வாக்கு தத்தங்களை அங்க பயன்படுத்திட்டு, வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்ய? சாப்பிடு. அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அந்த சாப்பாடை பரிசுத்தம் பண்ணுகிறார். தேவன் அந்த சாப்பாடை சுத்தம் பண்றாரு. நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். என்னமோ ஜெபம் பண்ண சொல்றாங்க, ஏதோ ஜெபம் பண்றோம், சரி ஜெபம் பண்ணி தொலைவோம். ஜெபம் பண்ணி தொலைவோமா? நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அந்த சாப்பாடை ஆசீர்வதிக்கிறாருங்க. அந்த சாப்பாடை பரிசுத்தம் பண்றாரு. அந்த சாப்பாடை கர்த்தர் சுத்தம் பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய விஷ கிருமிகளை, அந்த நச்சு தன்மைகளை விலக்கி போடுறாரு. இங்க வாஸ்தவம் இல்லையா? கர்த்தர் உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். வியாதியை உன் மத்தியிலிருந்து என்ன செய்கிறார்? நீங்க ஜெபம் பண்ணும் போது அந்த வியாதியை செய்ததை விட்டு விலக்கி போடுகிறார். அதனாலதான் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அள்ளி எரிஞ்சிடாதீங்க. ஆமென்.
சிலர் பாருங்க சொல்றாங்க, என்னதான் சாப்பிட்டால் உடல்ல ஒட்ட மாட்டேங்குது பாஸ்டர். என்ன சாப்பிட்றோம் பாருங்க, உடம்பு தேறுதான் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. உடம்பு தேரும், உடம்பு தேரும், உடம்புல நல்லா ஒட்டும், உடம்புல நல்லா ஒட்டும். இந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை சொல்லிட்டு சாப்பிடுங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. வார்த்தை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில். அவ்வளோதான். 30 செகண்டு ஒரு ஜெபம், வல்லமையான ஜெபம், பவர்ஃபுல்லான ஜெபம், உங்களை வாழ வைக்கிற ஜெபம். இப்படிப்பட்ட தரமான ஜெபத்தை என்ன செய்யணும்? பண்ண ஆரம்பிக்கணும். சாப்பிடுவோம். ஒருவேளை போய் சேர்ந்தா சில ஆட்களுக்கு அப்படி போட்டு ஒரு நினைப்போட சாப்பிட்றது. சாப்பிடுவோம், எண்ணங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது? மாற்ற வேண்டியதுக்கு பாருங்க. கர்த்தருக்காக வாழணும். குறைஞ்சது 80 தாண்டிடணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? குறைஞ்சத 80 போட்டுறணும். அதுக்கு குறைஞ்சது 79 கிடையாது. குறைஞ்சது 80, கூடுனது 90, 100, 120. ரைட், ஓகே. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால கலர் இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னு அவசரப்பட்டுறாதீங்க யாரும். ஆமா, அன்னைக்கு வேற கலெக்டர் அம்மாட்ட பேசிட்டு வந்துருக்குறோம். அந்த அம்மா நிறைய இடம் தரேன்ட்டாங்க. அன்னஞ்சி விளக்கில் 1, அரமண புதூரில் 1, பிசிபீட்டில் 1, இங்கனக்குள்ள 2-3 இடத்துல இடம் தரேன்ட்டாங்க சபைக்கு. அதனால் புதைக்கிறதுக்கு நிறைய இடம்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுறக்கூடாது. அவசரமெல்லாம் பற்றக்கூடாது. வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். கர்த்தருக்காக வாழணும். ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக வாழணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வாழணும். ஊழியம் செய்யறதுக்காக வாழணும். எத்தனையோ குடும்பங்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்கள காப்பாற்றணும். அதுக்காகவே வாழணும். நம்ம மட்டும் பரலோகம் போனால் நல்லா இருந்தா அது நல்லது கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கணுமே. அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதே. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம், சொந்த பந்தங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடக்கூடாதே, அழிஞ்சு போயிடக்கூடாதே. அவங்கள நல்லா இருக்கணுமே. அதுக்காகவே நம்ம தீர்க்காயசை வாழ்ந்து அவங்களுக்காக ஜெபத்தை பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள காப்பாற்றணுமே. எல்லாம் இருக்கிறீங்களா? அவ இப்படிப்பட்ட நல்ல ஜெபத்தை பண்ணி என்ன செய்யணும்? தீர்க்காயசாய் வாழ விரும்ப வேண்டும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பரலோகம் போறதுக்கு அவசரப்படாதீங்க, ஆயத்தமா இருங்க. ஆயத்தமா இருக்கணும். ஆனா அவசரம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது.